Good morning, all. Today I am going to teach you guys the second part. We are going to move to second part of this chapter, fractions. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது fractions chapter வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி போன கிளாஸில் வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So equivalent fractions. Murali has one peanut bar. He wants to share it equally with Rani. So he divided into two equal pieces. Each one has got one piece out of two, which is half of the peanut bar. They both decided to have half of their share in the morning break and another half in the evening break. Now the total number of pieces becomes 4. Each one has two pieces out of 4, that is 2 by 4, which is nothing but half of the peanut bar. Look at the figures. In both the type of sharing, they got only the same half of the peanut bar. Therefore 1 by 2 equal to 2 by 4. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முரளிங்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு பீனட் பார், அதாவது ஒரு கடலை மிட்டாய் பீஸ் இருக்குது. அந்த கடலை மிட்டாயை வந்து அவனோட ஃப்ரெண்டு ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதை வந்து அதனால் அவனோட அந்த ஒரு பீஸ் பீனட் பாரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறான். ஸோ ரெண்டாக உடச்சி அதில் ஒரு பீஸ் இவன் வச்சுக்கிறான் அவனுக்கு, இன்னொரு பீஸை வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஷேர், அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பீஸையும் அதை வந்து அதில் ஒரு பார்ட்டை வந்து மார்னிங் பிரேக்லேயும் பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பார்ட்டை வந்து ஈவினிங்லேயும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மொத்த பீஸ் எவ்வளோ, 4 பீசஸ் இருக்குது. அதில் ஒருத்தர்கிட்ட 2 பீஸ் இருக்குது. ஸோ இப்போது வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சு, 2 by 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 by 4ங்கிறது என்ன, அதே ஹாஃபை தான் அவங்களோட பார்ட்டை வந்து மறுபடியும் ரெண்டாக பிரிச்சனால இப்போ 4 பீசஸ் இருக்குது. அதில் 2 பேர்த்துக்கிட்ட 2 பீசஸ் இருக்குது. அதை தான் 2 by 4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால் இப்போ 2 கேசஸ்லையுமே 2 பேர்த்துக்கிட்டுமே இப்போ ஈக்குவல் நம்பர் தான் இருக்குது. ஸோ 1 by 2 இஸ் ஈக்குவல் டு 2 by 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 2 by 4 இஸ் ஈக்குவலண்ட் டு 1 by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, if the peanut bar has been divided into 6 equal pieces, each one would have got 3 by 6. இப்போ இந்த பீனட் பார் வந்து இப்போ இது பண்ணும்போது ரெண்டாக டிவைட் பண்ணும்போது 2 by 4 கிடைச்சது. அதே மாதிரி 3 டிவைட் பண்ணியிருந்தோன்னா 3 by 6 அப்படின்னு கிடச்சிருக்கும். 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பண்ணியிருந்தோம்னா நமக்கு 2 பேர்த்துக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட, அதாவது 2 பர்சன்ஸ்கிட்டையும் மொத்தம் 6 சேர்த்து 6 பீசஸ் இருந்திருக்கும். ஆளுக்கு ஒருத்தர்கிட்ட 3 by 6 பீசஸ், அதாவது 3 பீசஸ் இருந்திருக்கும். 6 பீஸாக டோட்டல் வச்சு 3 பிரித்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி 4 by 8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 by 2 இஸ் ஈக்குவல் டு 2 by 4 ஈக்குவல் டு 3 by 6 ஈக்குவல் டு 4 by 8 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹவு டு வி கெட் திஸ் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 1 by 2? இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், 1 by 2 வந்து மேலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 by 4 கிடைக்குது. அதே மாதிரி 1 by 2 வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே 3 by 3 ரெண்டுலேயுமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு 3 by 6 கிடைக்குது. Hence, to get equivalent fractions of the given fraction, the numerator and denominator are to be multiplied by the same number. ஸோ நம்ம வந்து இப்போது கொஷனில் வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் அ ரெக்டாங்குலர் பேப்பர், ஃபோல்ட் இட் இன்டு 2 equal பார்ட்ஸ். ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை 2 equal பார்ட்ஸாக இது பண்ணிக்கோங்க, ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஷேட் 1 பார்ட், அதில் ஒரு பார்ட்டை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதோட ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. ரைட் த ஃப்ராக்ஷன் அகெயின் fold it into 2 halves. Write the fractions for the shaded part. Continue this process 5 times and write the fraction of the shaded part. Establish the equivalent fractions of 1/2 in the folded paper to your friends. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1/2 ஹாஃபாக மடிச்சுட்டு அதில் ஒரு பார்ட்டை வந்து ஷேட் பண்ணிட்டீங்கன்னா ஷேடட் பார்ட் நியூமரேட்டரில் வரும். ஷேட் ஆகாத பார்ட் ப்ளஸ், அதாவது ஷேடட் ஆகாத பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, டோட்டல் பார்ட்ஸ், அதாவது நியூமரேட்டரில் ஷேடட் பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ், அப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ இதை நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் 1 போகலாம். எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 3 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 and 2/7. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3/4 கண்டுபிடிக்கலாம். 3/4 வந்து ஃபஸ்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு 6/8 கிடைக்கும். அதே மாதிரி 3/4 வந்து 3ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 9/12. அதே மாதிரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 12/16. இப்போ 2/7ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 2s are 4 and 7 2s are 14. அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு 6/21 கிடைக்கும். அதே மாதிரி 2/7 இஸ் ஈக்குவல் டு 2/4 டிவைடட் பை 7/4 இஸ் ஈக்குவல் டு 8/28 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து அதை எடுத்து எழுதியிருக்காங்க. ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 இஸ் ஈக்குவல் டு 6/8 இஸ் ஈக்குவல் டு 9/12 இஸ் ஈக்குவல் டு 12/16. அதே மாதிரி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 2/7 பார்த்தீங்கன்னா 2/7 இஸ் ஈக்குவல் டு 4/14 இஸ் ஈக்குவல் டு 6/21 இஸ் ஈக்குவல் டு 8/28. நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை தீஸ் ப்ராப்ளம். ஃபைண்ட் த அன்னோன் இன் த ஃபாலோயிங் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 3/5 ஃபஸ்ட் சம் பாருங்கள். 3/5 இஸ் ஈக்குவல் டு 9/dash. இங்கே வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 3 இன்ட்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 3 3s are 9, ரைட்? ஸோ அதே மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம்னு ஜஸ்ட் நவ் வி ஹாவ் ஸ்டடீட். ஜஸ்ட் நவ் ஐ ஹாவ் தாட் யூ. ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ 5 3s are 15. ஸோ அதே நம்பரால் தான் நம்ம டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 3s are 15. ஸோ ஆன்சர் வந்து உள்ள 15. ஆன்சர் வந்து 15 ஃபஸ்ட் கொஷனுக்கு. ஸோ செகண்ட் கொஷின் அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே blank கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 16/28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 4s are 28 நமக்கு தெரியும். ஸோ எந்த நம்பரால் மேலேயும் அப்போ 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும்? 16 டிவைடட் பை 4 என்ன? 4. ஸோ ஆன்சர் வந்து 4. மூவிங் ஆன். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின். மேலே டேஷ் கொடுத்துருக்காங்க. பை 3 இஸ் ஈக்குவல் டு 10/15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா 3 5s are 15ன்னு தெரியும். ஸோ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும்? நமக்கு என்ன தெரியும்னா 2 5s are 10. ஸோ ஆன்சர் வந்து 2. நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். இப்போ ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா 42/48. ஸோ ஃபோர்த் கொஷின் 42/48 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு blank கொடுத்துருக்காங்க dash by 8. ஸோ 48 வந்து 8 விட பெரிய நம்பர். ஸோ 48 வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் டிவிசிபிளான்னு ஃபஸ்ட் பார்க்கணும். நமக்கு என்ன தெரியும்னா 8 6 are 48.
அதாவது 48 when divided by 6 we get 8. அப்போது மேலே 42வையும் 6ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 42 வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 7 ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 7 6 42. ஸோ ஆன்சர் இஸ் 7. நோட் பண்ணிக்கோங்க. Introduction 1.1. Fractions are used in life situations such as to express time as quarter past 3, half past 4, quarter to 4. To say the quantum of work completed as quarter or half or 3/4 of the work completed. To say the distance between two places as half a kilometer or 2.5 kilometer. To express the quantity of ingredients to be used in a recipe as half of the rice taken, half of the dal taken. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டைம் ஏதாவது சொல்லணுன்னா, அதே மாதிரி ஒரு வேலை ஒரு ஒர்க் நம்ம நடக்குதுன்னா அது எவ்வளோ முடிஞ்சிருக்கு அதை சொல்கிறதுக்கு. அதே மாதிரி 2 பிளேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம், கிலோமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், மைல்ஸ், அதுக்கு கூட ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஏதாவது நம்ம ரெசிபி செய்கிறோன்னா, ஏதாவது குக் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதும் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். மேத்தமேட்டிக்ஸ் அலைவ், ஃப்ராக்ஷன்ஸ் இன் ரியல் லைஃப். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா 9/10 ஆஃப் வாட்டர் ஆன் தி எர்த் இஸ் சால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 அப்படின்னு ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா அதில் 9 ஆல்மோஸ்ட் 90%, 9 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டி தான். அதாவது பேலன்ஸ் அந்த 1% தான் ட்ரிங்கிங் வாட்டர். நெக்ஸ்ட் இப்போ கீழே இங்கே செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஹியர் தே ஹேவ் கிவன் அ மேப். அது வந்து பார்த்திங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை எக்மோர் அண்ட் த டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கேம்பஸ், அதாவது டிபிஐ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதாவது சென்னை எக்மோர்லேருந்து டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கேம்பஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கேயும் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுறோம். மூவிங் ஆன் 1.2 1.1 இன்ட்ரடக்ஷன். இப்போ 1.2க்கு போகலாம். 1.2 டாபிக் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நமக்கு லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா, 2 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அதில் டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா அதுக்கு பேர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். திங்க் அபவுட் த சிச்சுவேஷன் 1. ஸோ இங்கே வந்து 2 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். முருகன் has scored 7/10, அதாவது 7 out of 10 in science and 9 out of 10 in mathematics test. ஸோ முருகன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் 7 out of 10 சயின்ஸ்லையும் 9 out of 10 மேக்ஸ்லையும் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ சிமிலர்லி இன் விச் சப்ஜெக்ட் ஹி ஹேஸ் பெர்ஃபார்ம் பெட்டர். இப்போ வந்து ஒரு கேள்வி, இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் எதில் அவன் நல்லா பண்ணியிருக்கான்? நமக்கு நல்லாவே தெரியும் 9 தான். டினாமினேட்டர்ஸ் இங்கே வந்து சேமாக இருக்குது, 10 இங்கேயும் 10. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன சொல்லலாம்னா 9 இஸ் கிரேட்டர் தென் 7. ஸோ அவன் வந்து மேக்ஸில் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளால் டைரெக்டாக சொல்ல முடியும். It is quite easy to say his performance is better in mathematics. But can you find the better performance of Murugan between the 2 test scores such as 9/10 and 13 out of 20? Okay. இப்போது 10 மார்க்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் எழுதுகிறான் 9, அதில் 9 ஸ்கோர் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு 20க்கு ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க, 20 தான் டோட்டல் மார்க்ஸ், அதில் 13 அப்படின்னு ஸ்கோர் பண்ணுறான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே
ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இது ரெண்டுமே சேமாக இல்லாதனால இது ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மார்க்ஸை வந்து லைக் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 20 கிடைக்கும். ஸோ எந்த நம்பரை டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரை நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு 18/20 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ த ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 9/10 இஸ் 18/20. ஜஸ்ட் நான் இப்போ தான் போட்டு காமிச்சேன். Now we can compare the first test score with that of the second test score because both the scores are out of 20 marks. இப்போ ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் சேம் ஈக்குவல் பண்ணனால ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுதி சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்தனால இப்போ ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா நமக்கு என்ன தெரியும்னா 18 தான் 13 விட அதிகம். அதாவது 18/20 கன்வெர்ட் ஆயிடுச்சு 9/10. ஸோ இதுதான் 13/20 விட அதிகம். ரைட்டா? இப்போ நான் இதை erase பண்ணிக்கிறேன். 18 தான் 13 விட அதிகம். Thus Murugan has performed better in the first test. ஸோ 2 டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தான் முருகன் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட், திங்க் அபவுட் த சிச்சுவேஷன் 2. இன் அ ஹாக்கி டோர்னமெண்ட் டீம் A played 6 matches and won 5 matches out of it. Team B played 5 matches and won 4 matches out of it. If both the teams performed consistently in this way, find out which team will win the tournament. From these, we need to see which is greater, 5/6 or 4/5. How can we find this? The total number of matches played by each team differs. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ வந்து இப்போ இந்த சிச்சுவேஷனை மேத்தமெட்டிக்கலி எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஏ பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 மேட்சஸ். ஸோ டினாமினேட்டரில் 6, அதில் 5 மேட்சஸ் ஜெயித்தாங்க. அதே மாதிரி டீம் பி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 5 மேட்சஸ் விளையாண்டு இதில் 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதே மாதிரி 2 பேரும் விட்டு கொடுக்காம நல்லா விளையாண்டாங்கன்னா எந்த டீம் வந்து டோர்னமெண்ட்டை ஜெயிப்பாங்கன்ட்டு தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்னென்னா ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அதனால் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5/6ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற நியூமரேட்டர் ஆஸ் வெல் ஆஸ் டினாமினேட்டர் எனக்கு 10/12 கிடைக்குது. அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15/18, 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20/24, 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 25/30 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4/5ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இங்கே நோட் பண்ணிக்கோங்க, எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4/5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு 8/10 கிடைக்குது. அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12/15, சிமிலர்லி 4ஆல் 16/20, 5ஆல் 20/25, 6ஆல் 24/30. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயுமே கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு லாஸ்ட்டு வேல்யூ 24/30 அண்ட் 25/30 அதில் தான் டினாமினேட்டர் சேமாக வருது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் 25 தான் 24 விட பெரிய நம்பர், ரைட்? 25 இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் 24. ஸோ ஆப்வியஸ்லி 25
பை 30 இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டீம் ஏ தான் ஜெயிப்பாங்க. ஸோ டீம் ஏ வில் வின் த கேம். Note that the common denominator of equivalent fraction is 30, which is 5 times 6. It is the common multiple of both 5 and 6. Here 25 by 30 is greater than 24 by 30. So team A will win the game. So already நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. To compare two or more unlike fractions, we have to convert them into like fractions. These like fractions are the equivalent fractions of the given fractions. The denominators of the like fractions is the least common multiple of the denominators of the given unlike fractions. ஸோ நம்ம எல்சிஎம் தானே எடுக்கிறோம். ரெண்டு டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரை இன்னொரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இங்கே எல்சிஎம் தானே எடுக்கிறோம். அதை தான் எங்கள் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். மூவிங் ஆன், இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 2 கொஷின் பார்த்தீங்கன்னா, மது ate 2/5 of the chocolate bar and நந்தினி ate 1/3 of the chocolate bar. அதாவது 5 பீசஸ் இருக்கிற ஒரு சாக்லேட் பாரில் 2 பீசஸ் வந்து மது சாப்பிட்றா. அதே மாதிரி நந்தினி வந்து என்ன பண்ணுறான்னா 3 பீசஸில் இருக்கிற ஒரு சாக்லேட் பாரில் ஒரு பீஸ் சாப்பிட்றா. ஹூ ஹேஸ் ஈட்டன் மோர்? யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கிறது தான் கேள்வி. The portion eaten by Madhu is equal to 2/5. The portion of the chocolate eaten by Nandini is equal to 1/3. Here the portions of the chocolates eaten by both differ. இப்போது இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸுமே சிமிலராக இல்லை, லைக் ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது. To make it same, their equivalent fractions are to be found. இப்போது ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸையும் சிமிலர் ஆக்கிறதுக்கு அதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2/5 1/3 ரெண்டுத்துக்கும் காமனான டினாமினேட்டர்ஸ் கொண்டு வந்து எதோட ஃப்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எது கம்மியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 5 × 3 நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 3 × 5 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும் 1ஆல். ஸோ இங்கே 2 × 3 வரும். ஸோ ஈக்குவல் டு இங்கே வந்து 6/15 வரும், இங்கே வந்து 5/15 வரும். இங்கே அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா 6/15 தான் 6 தான் 5 விட அதிகம் நமக்கு தெரியும். ஸோ 6/15 is greater than 5/15. Therefore, we can conclude that Madhu has eaten more chocolates. ஸோ மது தான் அதிகமான சாக்லேட் சாப்பிட்ருக்கா. Note: the process of finding the like fractions of the given unlike fractions can be made easier by finding the common multiples of the denominators of the unlike fractions. ஸோ ரெண்டு unlike fractions வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதோட காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சி ஈஸியாக unlike fractions வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 3 கொஷின் பார்த்தீங்கன்னா, வினோதா, முகிலரசி, செந்தமிழ் were participating in the water filling competition. வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அதில் வினோதா, முகிலரசி, செந்தமிழ் அப்படின்னு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈச் ஒன் வாஸ் கிவன் அ பாட்டில் ஆஃப் equal volume to fill water in it within 30 seconds. ஆளுக்கு 3 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டில் கொடுக்குறாங்க. எல்லா பாட்டிலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாட்டில். அதில் வந்து தண்ணி வந்து நம்ம நிறைக்கணும். டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ளே. If Vinodha filled half portion of her bottle, Sentamil filled 3/4 portion of her bottle, and Mugilarasi filled
1/4 portion of her bottle, then who would get the first, second and third prize? ஸோ வினோதா வந்து அவளோட பாட்டிலில் ஹாஃப் நிரப்பிடுறா. செந்தமிழ் வந்து முக்கால்வாசி நிரப்பிடுறா. முகிலரசி வந்து கால்வாசி தான் நிரப்புறா. ஸோ யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. The equivalent fractions need to be written until the denominator becomes 4, which is the LCM of 2 and 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வினோதாவோட ஃப்ராக்ஷன் வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செந்தமிழோட ஃப்ராக்ஷன் வந்து 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முகிலரசியோடது பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இந்த ரெண்டுலேயுமே 4ல் தான் இருக்குது. பட் இங்கே வந்து 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 and 4 ஓட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 வந்து நான் 2ஆலேயே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். ஸோ எனக்கு 2/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1/2 is equal to 2/4 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நம்ம எழுதலாம். அதைத்தான் இங்கே வந்து வினோதாஸ் போர்ஷன் ஈக்குவல் டு அது அந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதியிருக்காங்க. 1/2 is equal to 2/4ன்னு. முகிலரசியோட போர்ஷன் வந்து 1/4, செந்தமிழ்ஸ் போர்ஷன் வந்து 3/4. இப்போ டினாமினேட்டர் சேம். நமக்கு என்ன தெரியும்னா 1 தான் சின்ன நம்பர், 1/4. ஸோ 3/4 தான் இருக்கிறதுலே அதிகம். 3/4 விட சின்னது 2/4, அதை விட சின்னது 1/4. அதைத்தான் இங்கே ஹியர் 1/4 is less than 2/4 which is less than 3/4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. தேர்ஃபோர் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செந்தமிழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செந்தமிழ் would get the first prize, வினோதா would get the second prize and முகிலரசி would get the third prize. இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம். அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 in ascending order. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 6, 9 மூணுமே வேறு டினாமினேட்டர். ஸோ 3 ஃப்ராக்ஷன்ஸோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டேரெக்டாக இங்கே ஆன்சரே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/3 வந்து இஸ் ஈக்குவல் டு 4/6ன்னு எழுதலாம். 6/9, 8/12, 10/15, 12/18 அப்படின்னு நமக்கு 2/3ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 1/6 பார்த்தீங்கன்னா 2/12, 3/18 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 4/9 இஸ் 8/18 வரும். இப்போ இங்கே 8/18, 3/18, 12/18 மூணுத்துலேயுமே 18 காமன் டினாமினேட்டர் வருது. அதனால தான் நம்ம அங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா 3/18 தான் இருக்கிறதுலே சின்னது. நெக்ஸ்ட்டு 8/18 செகண்டு. தேர்டு வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12/18. ஸோ 12/18 இஸ் கிரேட்டர் தேன் 8/18 அண்ட் 8/18 இஸ் கிரேட்டர் தேன் 3/18 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 1/6 வரும், நெக்ஸ்ட்டு 4/9 வரும், 2/3 லாஸ்ட்டில் வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னா யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் 1 as its நியூமரேட்டர். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இப்போது 3/3 இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு பதிலாக நான் இங்கே மேலே நியூமரேட்டரில் 3க்கு பதிலாக 1 போட்டேன்னா நியூமரேட்டரில் 1ன்னு இருந்தாவே இது பேர் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். அதே மாதிரி 1/7 எழுதலாம், 1/5 எழுதலாம், 1/2 எழுதலாம், 1/8 எழுதலாம். ஸோ இங்கே 1 நியூமரேட்டராக இருந்துச்சுன்னா அது யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். ஒன் கேன் கன்க்ளூட் தட் 1/5 இஸ் கிரேட்டர் தென் by 1/7 by observing the diagram. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் 2 ரெக்டாங்கிள் வரைகிறாங்க, சேம் சைஸ் தான். ஆனால் ஒரு ரெக்டாங்கிளை வந்து 7ஆக டிவைட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு 2வது ரெக்டாங்கிளை வந்து 5ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு பங்கு ஷேட் பண்ணுறோம், ஏன்னா 1/5 அண்ட் 1/7 டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராம் வச்சே நமக்கு நல்லா தெரியும் 1/5 தான் அதிகமாக இருக்குது.
So in unit fraction, the larger the denominator, the smaller will be the fraction. அதாவது denominator வந்து பெருசா இருந்துச்சுன்னா அந்த fraction amount வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Hence we conclude that if the numerators are same in two fractions, the fraction with the smaller denominator is greater than of the two. அதாவது அதனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இப்போது நியூமரேட்டர் வந்து இந்த ரெண்டுத்துலேயுமே சிமிலராக இருக்கா, ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்துட்டோம், 1/5 1/7 எடுத்துக்கிட்டிங்க, இது ரெண்டுலேயுமே நியூமரேட்டர் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட டினாமினேட்டர் வந்து எதோட டினாமினேட்டர் கம்மியாக இருக்கோ அதுதான் பெரிய ஃப்ராக்ஷன், அதுதான் கிரேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே 1/5 தான் பெரிய ஃப்ராக்ஷன், பிகர் ஃப்ராக்ஷன், தென் 1/5 தான் கிரேட்டர் தென் 1/7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை தீஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஷேட் த rectangle for the given pair of fractions and say which is greater among them. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் 1/3 and 1/5. இப்போ ரெண்டு ரெக்டாங்கிளுமே சேம் சைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 1/3 ஷேர் பண்ணணும், ஸோ ஒரு பார்ட் தான் ஷேட் பண்ணணும், ஷேட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு 1/5ல் ஒரு பார்ட் ஷேட் பண்ணும். இதில் நமக்கு என்ன இப்போ தான் நம்ம படித்தோம், டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருந்தால் தான், இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நியூமரேட்டர் 1 இருந்துச்சுன்னா அதோட டினாமினேட்டரில் எது சின்னதாக இருக்கோ அதோட ஃப்ராக்ஷன் தான் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம இப்போ தான் யூனிட் ஃப்ராக்ஷனில் படித்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எது கிரேட்டர், 1/3 தான் கிரேட்டர். ஸோ இங்கே கீழே ஃபில் இந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணிடலாம். 1/3 இஸ் கிரேட்டர், GREATER, greater than 1/5. That is 1/3 is greater than 1/5. இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் பார்ட் பார்க்கலாம் இதே கொஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2/5 5/8. ஸோ நான் இங்கே 2 பார்ட் ஷேட் பண்ணுறேன், இங்கே 5 பார்ட் ஷேட் பண்ணுறேன். ஸோ 2/5 5/8. ஸோ நான் இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 5 அதில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 16/40 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25/40 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி எது கிரேட்டர், 5/8 தான் கிரேட்டர். ஸோ 2/5 என்ன, இஸ் லெஸ்ஸர் தென் 5/8. That is 2/5 is lesser than 5/8. அப்படி இல்லைனா 5/8 is greater than 2/5 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் இஸ் கிரேட்டர், 3/8 ஆர் 3/5? ஸோ 3/8 3/5. இப்போது ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர்ஸ் வந்து சிமிலராக இல்லை, ஒரே மாதிரி இல்லை. அதனால் நான் எல்சிஎம் எடுக்கிற 8 5s ஆர், இங்கே 5 8s ஆர். ஸோ மேலேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே இந்த பக்கம் 15/40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த பக்கம் 15/40 கிடைக்கும், இந்த பக்கம் 24/40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 24/40 தான் அதிகம்.
ஸோ ஆன்சர் என்ன? 3/5 தான் கிரேட்டர். 3/5 தான் கிரேட்டர். தேர்ட் கொஷின், அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3/5, 9/10, 11/15 மூணுத்துலேயுமே டினாமினேட்டர் சிமிலராக இல்லை. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3/5 ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ 3/5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 நியூமரேட்டரால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6/10 கிடைக்கும். அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9/15 அப்படின்னு கிடைக்கும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12/20, 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15/25, 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18/30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா 18/30 லாஸ்ட் ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 9/10. ஸோ 9/10 ஃபஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு 9/10 இன்ட்டு 2 இன்ட்டு 2 18/20 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 9/10 இன்ட்டு 3 கீழே டினாமினேட்டரில் இன்ட்டு 3. ஸோ 18/30 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கீழே டினாமினேட்டர் 13 வந்துருச்சு. ஸோ 18/30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11/15 இருக்குது. 11/15 இன்ட்டு 1 வந்து 11/15 தான் வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 22/30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 13 தான் இருக்குது. ஸோ 18/30, 18/30, 22/30 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 18/30 வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 3/5 அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு 9/10 வந்து பார்த்திங்கன்னா 18/30 அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 22/30 வந்து 11/15 ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ கொஷனில் இருக்கிற இந்த ஆர்டரே தான் இதோட அசெண்டிங் ஆர்டர். ஸோ 3/5, 9/10, 11/15 தான் அசெண்டிங் ஆர்டர். தேர்ட் கொஷினோட ஆன்சர் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு தி ஃபோர்த் கொஷின். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது லார்ஜர் நம்பர்லேருந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்மாலர் நம்பர் வரைக்கும் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பர்லேருந்து அரேஞ்ச் பண்ணி லார்ஜர் நம்பர் கடைசியாக எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ எல்லாத்தோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னா எல்லா டைமும் நம்மளால் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா டினாமினேட்டர்ஸை சேம் பண்ணுறதுக்கு அதோட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே என்னென்ன டினாமினேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4, 12, 20. ஸோ 4, 12, 20யோட எல்சிஎம் நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 4, 12, 20. இப்போ மூணுமே 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ 2 2s are 4, 2 6 are 12, 2 10s are 20. இப்போ நீங்கள் மறுபடியும் 2 டேபிளால் வரும். ஸோ 2 1s are 2, 2 3s are 6, 2 5s are 10. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து அவ்வளோதான். 1 முடிஞ்சால் அதுக்கு மேலே ப்ரொசீட் ஆகாது. ஸோ 1ன்னே அப்படியே நெக்ஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 3 and 5 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் 3 போட்டுக்கிறேன். ஸோ 1, இந்த 1 அப்படி தான் இருக்கும். 3 1s are 3. ஸோ 5 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது, அதனால் 5 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5. ஸோ 1 1, 5 1s are 5, அதனால் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 2 into
3 into 5 தான் 4, 12, 20யோட லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம். ஸோ 2 into 2 வந்து 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 60. ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம எப்படியாச்சும் 60 கொண்டு வரணும். ஏன்னா 60 தான் இந்த மூணு நம்பர்ஸ், அதாவது 24 and 12, இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம். சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டரை 60யாக கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 9/20 எழுதிக்கலாம். 9/20, 9/20 2ஆல் மல்டிப்ளை பண்ண, நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 2s are 18, கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 2s are 40. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 23s are 60. ஸோ 60 வந்துருச்சா? ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 27/60 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு 3/4ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு 3/4 வரும். நெக்ஸ்ட்டு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6/8. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, 9/12. நெக்ஸ்ட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12, 4 4s are 16. இப்போ இங்கே இது வந்து 4 டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 60 தான் எல்சிஎம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டைரெக்டாக 60 வந்து 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம டைரெக்டாக 60 வந்து 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். 4 1s are 4, மைனஸ் பண்ணால் இங்கே 2, இந்த 0 கீழே கொண்டு வந்தால் 0, 4 5s are 20, ஸோ 0. ஸோ 4 வந்து 15 டைம்ஸ் 60ஆல் 4 வந்து 4ஆல் 15 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால், அதாவது 4 15s are 60 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு 60 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 3/4 டினாமினேட்டரை 15, நியூமரேட்டரை 15. 15 3s are 45, 45/60 அப்படின்னு நமக்கு 3/4ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 27/60, செகண்ட் வேல்யூ அதாவது 3/4ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 45/60. இப்போது நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் 12 டேபிளில் வந்து 12 5s are 60. ஸோ நான் கீழே டினாமினேட்டரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணனால மேலே நியூமரேட்டரும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 7 5s are 35 டிவைடட் பை 60. ஸோ 7/12ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 35/60. இப்போது மூணுத்தோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். ஸோ 45/60 தான் பெரிய நம்பர், 35/60, 27/60 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது இதோட ஒரிஜினல் வேல்யூஸ் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27/60 வந்து பார்த்திங்கன்னா 9/20, அது வந்து லாஸ்ட்டில் வரும்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35/60 வந்து பார்த்தீங்கன்னா 7/12. 7/12. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45/60 வந்து பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ ஆன்சர் என்னென்னா 3/4, 7/12, 9/20. இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. That's all for today's video. So like, comment, share and subscribe for more updates.